Good morning, students. I hope you all are fine. Did you enjoy your holiday, all of you? Did you finish your assignment? And did you finish your homework? Did you finish your homework, all of you? Okay, very good. Listen, children. In this class, we are going to discuss about Chapter 8. The chapter name is Iterations and Regression. Okay, the chapter name is Iterations and Regression. Okay, wow. Did you understand? In the last class, before class, we all discussed few things: iteration and looping. Yes. In this lesson, we are going to discuss. About briefly. Okay. Children, listen carefully. Iteration. Okay. Iteration means, okay, just imagine or consider I equal to 0. Okay, I equal to 0. Next, I value less than 5. இதுக்கான செக் பண்ணணும். ஓகே, I value is less than 5 இதுக்கான செக் பண்ணணும். ஒன்ஸ் லூப் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், லூப் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஐயோட வேல்யூ 5 or more than 5. okay, 5 values 5 or more than 5. okay, இருக்கிற வரை என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா லூப் வந்து எவ்ரி டைம் சுற்றுறோம். ஓகே, சுற்றுறோம். அப்புறம் என்ன ஆகும்னா லூப் வில் பி, அது என்னதாகும், ஃபர்தராக அது ஹாவ் டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எப்போ வர வரைக்கும் the loop will be increment by 1. the loop will be increment by 1. இப்போ என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ is 0. ஐயோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் I less than 5. 5 less than பார்க்குது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா that is true. the condition is true. ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னா increment by 1. next I value is 1. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் I value 0 கொடுத்துருக்கோம், அது increment by 1. ஐயோட வேல்யூ என்ன 1. செகண்ட் வரும்போது என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 1. இப்போ என்ன ஆகும், 1 less than 5 செக் பண்ணும். ஓகேவா, 1 less than 5 செக் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ட்ரூ ஆகும். ஓகே, I values increment by 1. so I values initially என்ன ஆகும், 1 plus 1 equal to 2 ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா மேலே லூப்புக்கு வரும். 2 less than 5 is true. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா I வேல்யூ என்ன ஆகும், 3 ஆகும். நெக்ஸ்ட் வரும்போது என்ன செக் பண்ணும், I 3 less than 5 செக் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 4 less than 5. ஓகே, அப்புறம் என்ன ஆகும்னா அப்படி செக் பண்ணிவிட்டு எது வரைக்கும் செக் பண்ணும், 5 less than 5. this is false ஆகும். ஓகே, 5 less than 5 என்ன ஆகும்னா false ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் லூப் விட்டு என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். இந்த மாதிரி லூப் வந்து ரிப்பீட்டாக எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல, இதுதான் இடரேஷன். இதுதான் என்னது, இடரேஷன். அதாவது loop body repeatedly executed. as longer எது வரைக்கும், இந்த லூப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும், அண்டு இதுவரை லூப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இதுவரை என்னாச்சு, லூப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, இந்த லூப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லாத அப்புறம் என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். ஓகே, என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். இதை வந்து இடரேஷன் அப்படின்னு, திஸ் இஸ் கால்டு ஆர் இடரேஷன். நெக்ஸ்ட் தி பாயிண்ட் each time is execute ஆகிற அப்புறம் variables are updated. the variables are updated.
ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னது 0. ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னது 0. லூப் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1. நெக்ஸ்ட் 2 ஆச்சு 3 4 5 ஆன பிறகு எக்ஸிட் ஆகும். 1 செக் பண்ணுறோம், 2 செக் பண்ணுறோம், 3 செக் பண்ணுறோம், 4 செக் பண்ணுறோம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த 5 less than 5 ஃபால்ஸ் ஆனவுடனே தான் என்ன ஆகுதுன்னா அந்த லூப் வந்து குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆகுது. ஓகேவா? ஐங்கிறது வேரியபிள், ஐயோட வேரியபிள் நமக்கு அப்டேட் ஆகும். பட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேரியபிள் இருக்குல்ல, அது ரிமைன் அன்சேஞ்ச். ஓகே, when the loop வந்து எக்ஸிக்யூஷன் ஆகுற அப்புறம் என்ன ஆகுனா ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேரியபிள் மீன்ஸ் ஐயோட வேல்யூ லெஸ் தென் 5 தான் இருக்கணும். ஐயோட வேல்யூ என்னக்குள்ளே தான் இருக்கணும்? I less than 5 தான் இருக்கணும். பட் த லூப் வந்து 1 ஐயோட வேல்யூ 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணலை. இந்த மாதிரி ஐயோட வேல்யூ ப்ராப்பர்ட்டி அது எதை வச்சு சேஞ்ச் ஆனதுன்னா நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட் பை 1. நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட் பை what is that? Number of incremented by 1. Okay, number of incremented by 1. next என்ன செக் பண்ணணும்னா I less than 5 ஆன்னு செக் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து ஒருபோதும் என்ன ஆகாது, ஒரு டைம் என்ன ஆகாது, அன்சேஞ்ச் இருக்கிற மாதிரி ஆகாது. இதுதான் என்னன்னா what is that? Invariant. Okay, everybody should listen. Everybody take your book, all of you. Okay, I will read for iteration. Okay, இங்கே தியரியாக கொடுத்துருக்கல, அதை நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி I said. Okay, in iteration the loop body is repeatedly என்ன ஆகும், executed. As long as the loop condition is true, each time the loop body is executed, the variables are updated. However, there is also property of the variables which remains unchanged by the execution of the loop body. This unchanging property is called the loop invariance. Okay, loop invariance is key construct and tradition about iterative algorithm. நான் என்ன சொன்னேன், இதை நான் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தியரி அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லுக் அட் யுவர் புக், all of you, and read the book. Otherwise you should write the iteration. Okay, shall we move? Shall we move, guys? Okay, the next one, regression. Okay, this next one, what is that? Regression. Okay, wow. This is another one algorithm technique. இது வந்து closely related technique. இது வந்து என்ன related technique? closely related technique. இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னா iteration. This is also type of iteration.
பட் இடரேஷனை விட பவர்ஃபுல். இது என்ன ஆகும்னா இது எதை விட பவர்ஃபுல், இடரேஷனை விட என்னது பவர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஜஸ்ட் கன்சிடர் ஃபார் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். Now we should write one function. அதோட ஏம் என்னன்னா ரெக்ரசிவ் ஃபைண்ட் பண்ணுறது. நமக்கு இன்புட் என்னது, எக்ஸ் ஃபங்க்ஷன், நேம் இஸ் ரெக்ரஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நம்ம ரெக்ரசிவ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். y மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ 0 மீன்ஸ் 1. ஓகேவா? இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ மோர் தென் 1, எக்ஸோட வேல்யூ மோர் தென் y மீன்ஸ் என்ன ஆகும், ரெக்ரஷன் ஆஃப் 1 மைனஸ் 1 வந்து திருப்பி என்ன ஆகும்னா என்ன ஆகும்னா கால் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் என்னது ஃபங்க்ஷன். இட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்குல்ல இந்த ப்ராசஸ் தான் ரெக்ரஷன். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் பீயிங் கால்ட் அகெயின் பை இட்செல்ஃப். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடியே கால் பண்ணிக்கிட்டு இருக்கும் அஞ்சல் எது வரைக்கும், நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கிற அவுட்புட் வரைக்கும். ஓகே, ரீச் ஆகிற வரைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம், ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் we are discussed இல்லையா, எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம். 5 ஃபேக்டோரியல் 1 into 2 into 3 into 4 into 5. இது எல்லாமே எப்படி பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணுவோம். 5 ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 120 கிடைக்கும். இதுதான் என்னது ரெக்ரஷன். ஓகே, I will say again. Okay, this is also another technique. இது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டெக்னிக்ஸ். இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இடரேஷன். ஓகே, பட் இடரேஷனை விட பவர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஜஸ்ட் கன்சிடர் ஃபார் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். Now we should write one function. Okay, now we should write one function. அதோட ஏம் என்னன்னா ரெக்ரசிவ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்புட் என்னது, எஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ். இன்புட் என்னது எக்ஸ். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் நேம் இஸ் ரெக்ரஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நம்ம ரெக்ரசிவ் பார்க்கணும் அவசியமே இல்லை. என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, y மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ 0 மீன்ஸ் 1. ஓகேவா? இல்லைனா எக்ஸோட வேல்யூ மோர் தேன் வாட், மோர் தேன் 1. மோர் தேன் 1 மீன்ஸ் என்ன ஆகும்னா ரெக்ரசிவ் ஆஃப் 1 மைனஸ் 1 வந்து திருப்பி என்ன ஆகும்னா கால் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபங்க்ஷன் கால்ட் இட்செல்ஃப். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்குல்ல ப்ராசஸ் தான் என்னது ரெக்ரஷன். ஓகே, தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் பீயிங் கால்ட் அகெயின் பை இட்செல்ஃப். அது ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடியே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் அன்டில் எது வரைக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் மீன்ஸ் எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம், 1லேருந்து 5 வரைக்கும் போட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் என்னது, that means what is that guys, regression. Okay, you should read the book or otherwise you should write. Okay, I will read the regression is another algorithm design closely related to iteration but more powerful. Using regression we solve a problem with a given input by solving the same problem with a patch of input and
constructing a solution to the original problem from the solution to the partial input. இப்படி இருந்துச்சுன்னா உனக்கு எதுவும் புரியுமா? புரியாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி just we should consider. Okay, just we should consider. ஓகேவா? This we should consider. Okay, the next one, invariance. Okay, here two variables. Okay, what are the variables? U comma v. Next we have two values. What are they? 20 comma 15. Okay, அது வந்து யோட வேல்யூ வந்து what is that? U value is 20. Next v யோட வேல்யூ is 5. ஓகேவா? சாரி, v யோட வேல்யூ 15. ஓகேயா? இது எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியலி they are given u comma v and 20 comma 15 சொல்கிறோம். ஓகே, now u comma v அதோட வேல்யூ அசைன் என்ன பண்ணுறோம்? யோட வேல்யூ 5 ஆட் பண்ணுறோம். ஓகே, வியோட வேல்யூ என்ன? ஜஸ்ட் we should have say. ஓகே, வியோட வேல்யூ 5 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அசைன் பண்ணுறோம் அப்படின்னா யோட வேல்யூ 5 ஆட் பண்ணுறோம், வியோட வேல்யூ 5 ஆட் பண்ணுறோம், வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? யோட வேல்யூ என்னன்னா என்ன ஆகும்னா 20 + 5 ஆகும். ஓகேயா? வி ஆல்ரெடி யோட வேல்யூ 20 கூட என்ன ஆகும்? 5 ஆட் பண்ணால் 20 + 5 25 ஆகிடும். நெக்ஸ்ட் வியோட வேல்யூ என்ன ஆகும்னா 50 ஆட் பண்ணவும் செய்யணும், என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 15 - 5 10. ஓகேவா? ஆஃப்டர் அசைன்மெண்ட் பிறகு u v என்னவா இருக்கும்? 25, 10. ஓகேவா? பிஃபோர் எப்படி இருந்துச்சு? u v என்ன இருந்துச்சு? 20 இருந்துச்சா? 15 இருந்துச்சா? what is that? you should multiply. the answer is 35. ஓகேவா? என்னாச்சு? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண பிறகு என்னாச்சு? u v equal to 25 plus 30 equal to 35 ஆச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் u v வேல்யூ சேம் வேல்யூ தான் இருக்கு. அந்த அசைன்மெண்ட் என்ன ஆகுது? நம்ம வேல்யூ வந்து u v சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்தோம். யோட வேல்யூ 5 அடிஷன். நெக்ஸ்ட் வியோட வேல்யூ 5 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்ல வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆனதா? நோ. ஸோ u plus v values invariant. ஸோ u plus values invariance of assignment. அந்த அசைன்மெண்டோட இன்வேரியன்ட் வந்து ஒருபோதும் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அட் சம் u v always 35. இந்த 35 தான் இன்வேரியன்ட். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னவா இருக்கும்? இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி 35 தான், ஆஃப்டர் ஆல்சோ என்ன தான்? 35 தான். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வேரியன்ட். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வேரியன்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? அது சே அகெயின், ரிப்பீட் அகெயின். ஓகே, இந்த 2 வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்னா u vன்னு இருக்குது அண்ட் 2 வேல்யூஸ் இருக்குது, 20, 15 இருக்குது. நான் u v அதோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஓகேயா? அப்படின்னா யோட வேல்யூ 5 ஆட் பண்ணுறோம், வியோட வேல்யூ என்ன பண்ணுறோம்? 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? யோட வேல்யூ என்ன ஆகும்? 20 + 5 = என்ன ஆகும்? 25 ஆகும். வியோட வேல்யூ என்ன ஆகும்? அந்த 5 வச்சு ஆட் பண்ணவும் செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணவும் செய்யணும்.
what is that 5 ஆட் பண்ண 5 ஆட் பண்ணா 20 plus 5 னா 25 ஆகுது. நெக்ஸ்ட் 15 minus 5 னா 10 ஆகுது. ஓகேவா? ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு பிறகு u, v என்ன வேல்யூ இருக்கும்? 25, 10. ஓகேவா? பிஃபோர் எப்படி இருந்துச்சு? u, v இருந்துச்சா? ஸோ 15 இருந்தது. இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 35. ஓகேவா? இதுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண பிறகு என்ன ஆச்சு? u, v equal to 25, 10 equal to 35 ஆச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் u, v வேல்யூ சேம் வேல்யூ. ஓகே, அந்த அசைன்மெண்ட் என்ன ஆகுது? நம்ம வேல்யூ வந்து u, v சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்தோம். யூவோட வேல்யூ 5 அடிஷன் 5 அடிஷன் வியோட வேல்யூ 5 சப்ட்ராக்ட் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்ல வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆனதா? நோ. ஸோ u, v வேல்யூஸ் இன்வேரியன்ட் ஆஃப் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்டோட இன்வேரியன்ட் வந்து ஒரு என்னது எப்போதும் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அட் சம் u, v ஆல்வேஸ் 35. இந்த 35 தான் என்னது? இன்வேரியன்ட். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னவா இருக்கும்? இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடியும் 35 தான், ஆஃப்டர் ஆல்சோ 35 வந்து 35 தான். திஸ் இஸ் கால்ட் invariant. Okay, did you understand this problem? Shall we move? Okay, just to look at this one more minute. Okay, second one. Everybody look at this second example. இங்கே என்ன இருக்கு? 2 variables இருக்கு. என்னன்னா b, c. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா b ஓட வேல்யூ 10 and c ஓட வேல்யூ 9. ஓகேவா? now assignment என்ன பண்ணுறோம் அப்படின்னா b வந்து b plus 1. ஓகே, c ஓட வேல்யூ c plus 1. b ஓட வேல்யூ b plus 1 and p plus 1 and c ஓட வேல்யூ c plus 1. ஓகேவா? now என்ன ஆகும்? c ஓட வேல்யூ இனிஷியலா 10. now the value is 11. அச்சா, increment by 1. so c ஓட வேல்யூ 9 இருந்துச்சு. 9 increment by 1. so 10 ஆகிட்டு. b and a என்னாச்சு? increment by both values. but our problem p and c always என்ன பண்ணும்? ரெண்டும் subtract பண்ணும். அது நம்மளுடைய a. ஓகேவா? அது என்னது? நம்மளுடைய a. before evaluate என்ன இருந்துச்சு? 10. b ஓட வேல்யூ 11 ஆச்சு. then y increment by next y increment by 1. so c ஓட வேல்யூ increment by 1. 9ல இருந்து 10. okay, now 11 minus 10 answer is 1. b and a என்னாச்சு? நம்ம ஸ்டேட்மெண்ட் நால ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சா? no. b, c always 1. that means invariance. okay, u, v பதிலா another variable கூட கொடுக்கலாம். okay, e1, e2 கொடுக்கிறதுக்கு நால இது வந்து சேஞ்ச் ஆகுமா? no. okay, இது u, v க்கு பதிலா e1, e2 கொடுக்கறதுனால சேஞ்ச் ஆகுமா? no. okay, b of u, v and u, e1 and e2. next இது என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இதுதான் this is one for another one example for invariance. ஓகேவா? everybody look at your book.
the next one loop invariant. okay, ஒரு loop இருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா invariant of the loop body bன்னு இருக்கு. அது இது பார்த்தீங்கன்னா loop body b l இருக்கிறது invariant. ஓகேவா, loop invariant is true when before the body loop b க்கு முன்னாடி the body loop என்னது b க்கு இந்த body loop b க்கு முன்னாடி அது இது பார்த்தீங்கன்னா loop when before the body loop அது என்னவா இருக்கும்னா ட்ரூவா இருக்கும். ஓகேவா, after always loop invariant வந்து true. ஓகேவா, next end of the loop அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லுங்கிற invariant வந்து வேல்யூ வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஓகே, now loop வந்து என்ன ஆகும், the loop condition என்ன ஆகும், now the loop condition is true. ஓகே, வேல்யூ வந்து ட்ரூனா now loop condition வந்து statement வந்து everything என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதோட எல்லோட வேல்யூ இன்வேரியன்ட் சேமாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் என்னது ஃப்ளோ சார்ட். ஓகே, ஃபாஸ்ட் இன்புட். நவ் எல் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதில்ல, எல்லுங்கிறது என்னது ஒரு இடரேஷன், எல்லுங்கிறது என்னது ஒரு இடரேஷன். ஓகேவா, ஒரு லூப் இன்வேரியன்னா சி மீன்ஸ் கண்டிஷன் பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஸ்டார்ட், that means எல் தேர்ட் பார்ட் ஃபோர்த் எல்லாமே என்ன ஆகும் எக்ஸிட் ஆகுது. பார்த்தீங்களா, அதான் எண்ட் ஆஃப் த லூப். இந்த 4 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் லூப் ஆகிருக்கும் அண்ட் இடரேஷன் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்டா ஓகே, everybody should write for in loop invariant. Listen. Okay, loop invariant 4 important points. Look at your diagram, all of you. Everybody look at your diagram. The page number is 149. Okay va, just before the loop, that means loop க்கு முன்னாடி உள்ளது, அப்போ ஒரு loop invariant பார்த்தோம். ஓகேவா, next start of the each iteration, that means அந்த கண்டிஷனுக்கு கீழே ஸ்டார்ட் ஆகிற ஒவ்வொரு இடரேஷனும் என்னதான் பிஃபோர் த லூப் பாடி இப்போங்கிறதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க ஸ்டார்ட் ஆஃப் த ஈச் இடரேஷன். திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பிக்கு கீழே உள்ள பார்ட் என்னது லூப். ஓகே, ஆஃப்டர் லூப் பாடியா என்ன பிக்கு கீழே உள்ள பார்ட் தான் என்னது லூப். ஆஃப்டர் லூப் பாடிய என்னது என்ன சொன்னாங்க நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த ஈச் இடரேஷன். லாஸ்ட் பார்ட் எண்ட் ஆஃப் த லூப் முடிஞ்சு வெளியே வர அப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் த லூப், ஜஸ்ட் ஆஃப்டர் த லூப் இது என்ன ஆகும் 4 இன்வேரியன்ட் நடக்குது டிஃபால்ட்டாக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லுங்கிறத என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் எல்லுங்கிற லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஒயிலு, ஆஃப்டர் என்ன ஆகும் ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஐ ஸ்டார்ட் த இடரேஷன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் த இடரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த இடரேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் எண்ட் ஆஃப் த லூப். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஆகும் end of the loop. Okay, everybody should write all of you.
Okay guys, just listen. Invariance. Okay. Loop invariant la first example power of. Okay, that means a power n. எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நவ் பவர் ஆஃப் a, n மீன்ஸ் ஒரு நம்பருக்கு பவர் ஃபைண்ட் பண்ணுறோம். விச் நம்பர்? 10ங்கிற. ஓகே, 10க்கு 10ஓட பவர் 4. ஓகே, 10ஓட பவர் 4னா 10 என்னதான் 4 10 என்ன 10ஓட பவர் 4னா 10 4 வாட்டி போட்டு என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும். ஹவ்? 10 into 10 100, 100 into 10 1000, 1000 into 100 sorry 1000 into 10 10,000. ஓகேவா? சேம் பவர். ஓகே, நெக்ஸ்ட் 5, 3 எத்தனை வாட்டி பவர் பண்ணணும்? 3 வாட்டி. 5 into 5 25, next 25 into 5 120. ஓகேவா? சேம் லைக் 2, 5. ஓகே, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 32. ஓகேவா? இதை கம்ப்யூட்டரில் எப்படி அல்கோரிதம் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அல்கோரிதம் நேம் இஸ் பவர் a, n. பவர் மீன்ஸ் நமக்கு ஒரு நம்பரோட பவர் ஃபைண்ட் பண்ணுறது. ஓகே, p of a, n. ஓகே, ஒரு நம்பரோட பவர் ஃபைண்ட் பண்ணுறது p of a, n. திஸ் அல்கோரிதம் நேம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ரைட் பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன தெரியும்? இந்த லாஸ்ட் சாப்டர் itself we have studied. double dash means input. என்னங்கிறது ஒரு ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். ஓகே, பவர் வந்து ஆல்வேஸ் என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கணும். ஓகே, நெகட்டிவ் நம்பர் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அவுட்புட் மீன்ஸ் எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறாங்க? பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, இன்புட் என்னது? ஒரு நம்பர், அது ஏ. அதோட பவர் என்ன? என்னங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கணும். இது தான் 2 அவுட்புட்ஸ். ஓகே, பிங்கிறது வரும்போது நவ் p, I மீன் study specification is dash input means என்னங்கிறது ஒரு what is that always positive நம்பரா தான் இருக்கணும். பவர் வந்து ஆல்வேஸ் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவ் நம்பரை தான், நெகட்டிவ் நம்பர் இருக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் மீன்ஸ் எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இன்புட் என்னது? ஒரு நம்பர், அது ஏ. அதோட பவர் என்னது? n. ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கணும். இது தான் 2 அவுட். பிங்கிறது வாங்குகிறோம். நவ் p, I மீன்ஸ் இடரேஷன். ஃபர்ஸ்ட் இடரேஷன், செகண்ட் இடரேஷன் அப்படின்னு எக்ஸட்ராவா அந்த மாதிரி போகிறது வச்சுக்கலாம். நவ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா? இப்போ கண்டிஷன் வந்து என்னது? while I less than or equal to n. I மீன்ஸ் நம்மளுடைய இடரேஷன் எத்தனை டைம் சுற்றுதோ அதோட அத்தனை இடரேஷன். ஓகேவா? என்னங்கிறது நம்ம கிவ் பவர். எந்த பவர் ஃபைண்ட் பண்ணோம்? now loop invariant. ஓகே, யார்? ஸ்பெசிஃபிகேஷனில் பவர் ஈக்குவல் டு a power i. now output b. ஓகே, op. ஓகே, இடரேஷன் என்னவா இருக்கும்? வேல்யூ பார்க்கலாம். பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? int a. ஏயோட வேல்யூ பியா வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இடரேஷன் பண்ணோம். இப்படி தான் இந்த லூப் சுற்றிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதை எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கலாம். பிங்கிறது நம்மளுடைய அவுட்புட். நெக்ஸ்ட்டு அவுட்புட் எப்படி கிடைக்கும்? பின்டிஏ மல்டிபிள் பண்ணதான். ஓகே, நெக்ஸ்ட் ஐங்கிறது இடரேஷன். அந்த இடரேஷன் எப்படி சுற்றும்? அது இடரேஷன் i plus 1ல வச்சுருக்கோம். ஓகே, now a power iல என்ன ஒன்றா let's see 1 by 1. ஓகேவா?
Okay, let's see this example. Here I ஓட value iteration 0 ல எப்போது என்ன p ஓட value என்ன ஆகும்னா 1 தான் ஆகும். ஓகேவா? I value always தெரியும், initial value is 0. next I ஓட value என்ன, a ஓட value 2 and I ஓட value வந்து 0. 2 power 0 ஓட value என்னது? What is that? Any power 0 equal to 1. You should do like that. Okay, your homework is you should make 10 fill-ups. Okay, you should make 10 fill-ups. Okay, next we should discuss briefly. Okay, you should make 10 fill-ups.